தன் பிள்ளை தன்னை எதிரி என்று பார்க்கிறான், தெரியும். நாளைக்கு என்னை பழி வாங்க அவன் முயற்சிப்பான், தெரியும். நாளைக்கு என்னை அவமானப்படுத்த அவன் யோசிப்பான், தெரியும். என்னை வச்சு காப்பாத்தாம போவான், தெரியும். என் பிள்ளை என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்லை, என்னை எதிரியாக நினைத்தாலும் பரவாயில்லை, என்னை கெட்டவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, என் புள்ள நல்லா இருந்தா போதும்னு மட்டும் நினைக்கிற ஒரு அற்புதமான மனசு அப்பாவின் மனசு. அது யாருக்கு வராது? அது ஒரு வாத்தியார் மாதிரி. உலகத்திலே வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் தான். நம்மளை தாண்டி ஒருத்தன் போறப்ப சந்தோஷமா சொல்லுவார், என் பையன் அப்படின்னு. வேற யாருக்கு மனசு வராது. ஃப்ரெண்டு கூட கருக்குன்றவன், இன்னும் நேத்து வரைக்கும் ஜாலியா நம்ம கூட சுத்திட்டு தான் திடீர்னு கார் எடுத்துட்டு போறான் அப்படின்னு லேசா காண்டாகும். வாத்தியாருக்கு மட்டும்தான் இந்த போறாப்ல இல்ல, அது என் பையன். தன் பிள்ளை தன் சொல்ல ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் வீட்டில் வந்து நிறைய எலி இருந்தது. அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாராம், வீட்டில் பூனை வலை சரியாயிடும்னு சொல்லிட்டு. இந்த பூனையை அவரும் வளர்த்து டெய்லி பால் வைக்கிறாரு, டெய்லி சாப்பாடு வைக்கிறாரு, எல்லாம் சாப்பிட்டு தூங்கிறது, எலியை பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாராம், வீட்டில் பூனை வளர்க்க சொன்னால் வளர்த்தேன், ஆனால் எலி பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சரி, இந்த பூனையை விட்டுரு, நாளைக்கு நான் வேறு பூனையை கொண்டு வரேன், அது பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாராம். நாளைக்கு பூனை கொண்டு வந்து விடுறாரு. அரை மணி நேரத்தில் வாயெல்லாம் எலியை கவிட்டு வெளியே வருது. அந்த பூனை எலியை பிடிக்காத பூனை கேட்குது இந்த பூனை கிட்ட, நானும் ரொம்ப நாள் இந்த வீட்டில் தான் இருக்கேன், நான் எலி பிடிக்கவே இல்லை, நீ மட்டும் எப்படி எல்லா எலியும் அது கூட பிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பூனை வந்து அந்த எலியெல்லாம் கீழே துப்பிட்டு வாயில் அந்த ரத்தத்தை தொடச்சி சொல்லிச்சான், பசின்னு. பசி பூனை எலி பிடிக்கும், பசி இல்லாத பூனைக்கு எலி முன்னாடியே ஒரு நாள் பிடிக்காது. நம்ம பசி பூனையா இல்லையான்றதான் இப்போ மேட்ரு. நம்ம பசி பூனையா இருந்ததுன்னா எங்கே வேணா ஸ்கில்ல கற்றுப்போம், நம்மளே லைஃப்பில் வளர்ந்துருவோம். நம்ம எவ்வளோ பசியோடு இருக்கோன்றது தான் மேட்ரு. சொல்ல ஒரு கதை இருக்குது.